சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம். Come on, sir. Hey, உடனே யாராவது காப்பாத்துங்க. Sir, come on, quick sir. Continue. What is happening? Sir, ஏறுங்க. Stop it. அகோரர்களின் பிரேதம் எரிக்கப்படும் வரை அந்த ஆத்மா நினைத்ததை சாதிக்கும். Okay. Fast. Kudu. கை கொடு சார். சீக்கிரம் நீங்க உள்ள போங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா இருங்க. பி கேர்ஃபுல். வா. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு சிரிக்கிறீங்க. ஓகே, என்னால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா எங்களால எதுவும் முடியும் அப்படி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்களால எதுவும் செய்ய முடியும்னு நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா இன்னும் எதுவும் புள்ளி விவரங்களோட நிரூபிக்கப்படல. நிரூபிக்க போறோம். அதை நீங்களே பாப்பீங்க. எப்படி நிரூபிக்க போற? உன்னதமான இந்த உலகம், விலமதிப்பில்லாத அந்த உயிர், நேசிக்கப்பட வேண்டிய ஜனங்கள், இதெல்லாத்தையும் விட்டுட்டா சொல்லு சொல்லு, எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ண போறீங்களா? நாங்க என்ன, நாம எல்லாரும் இப்ப ஒன்னா சாக போறோம். உடனே பெரிய பெரிய விபத்துக்கள் மூலமா மக்களோட எண்ணிக்கையை குறைக்க போறோம். இந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாக்க போறோம். சுத்தமா ஒண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே அகோரர்கள் செத்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு, அது உங்க கற்பனை, போய். எந்த அகோரருடைய ஆத்மாவது செத்த பிறகு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இயற்கையா நடக்கிற சில விஷயங்களை உங்க கொள்கையோடய முடிச்சு போடுறீங்க. அகோரர்கள் ஆத்மா எதை வேணாலும் பண்ணுங்கிறது போய், உங்க கற்பனை. இல்ல, நீங்க எங்களை திசை திருப்புறீங்க, குழப்புறீங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஓகே ஓகே, நீங்க ஒட்டுமொத்தமா சாவறதுக்கு பதிலா உங்கள ஒருத்தர் தன்னை அழிச்சுக்கிட்டு என்னை எய்ம் பண்ணட்டும்.
உங்கள ஒருத்தர் உங்களையே அழிச்சுக்கிட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணுங்க. முடியுமா? மிஸ்டர் நரேந்திரன் நான் உங்களை எய்ம் பண்ணிட்டேன். கம் ஆன், என்ன கொல்லுங்க. நான் எப்படி உங்களை கொல்ல முடியும்? நீங்க தானே. நான் மரணத்தை மன நிறைவோட ஏத்துக்கிறேன். என்ன கொல்லுங்க, கொல்லுங்க. கம் ஆன், சொல்லுங்க. என்ன கொல்ல சொல்லுங்க, என்ன கொல்ல சொல்லுங்க, என்ன கொல்ல சொல்லுங்க. எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்க நம்பிக்கை பிரகாரம் இப்ப என்ன நடந்திருக்கணும்? செத்து போன இந்த அகோரருடைய ஆவி அவருடைய கடைசி ஆசைப்படி என்ன அழிச்சிருக்கணும். எங்க அந்த ஆவி? எங்க போச்சு? இங்கே காத்துட்டு இருக்க. ஆவி வரட்டும். நான் என் உயிரை கொடுக்க தயாரா இருந்தேன். நீங்க யாரும் என்ன நம்பல. சரி, இந்த கட்டடத்துல உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட பாம் காத்துக்கிட்டு இருக்கு. வெடிக்கட்டும். அது வெடிச்சு இந்த கட்டடம் சுக்குநூறா வெடிச்சு சிதறட்டும். நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செத்து போவோம். அந்த பெட்ரோல் எடுத்துட்டு வாடா. எதுக்கு? கொளுத்துறதுக்கு தான். கொளுத்துற போல இருக்க. ஐயோ, டம்மி புல்லட், டம்மி பிளட். ரொம்ப நல்லா நடிச்சீங்க போங்க. நாங்க பயந்தே போயிட்டோம். எனிஹவ், எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நூத்துக்கணக்கான பேரை நம்ம காப்பாத்திருக்கோம். அவங்க மனசையும் மாத்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி வெளியில நிறைய பேர் இருக்காங்களே சார், அவங்களால என்ன பண்றது? எல்லாரையும் நாம திருத்தணும்னு அவசியம் இல்ல. தப்பான இந்த கூட்டத்துல ஒருத்தன் திருந்தனா போதும். ஒருத்தன் 10 பேரை திருத்துவான், 10 பேர் 100 பேரை திருத்துவாங்க. அப்படியே அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும். காலப்போக்குல ஜனங்க மேல இருக்க அதிருப்தி போய் நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க கிளம்புங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. ஓகே சார். கேரியா. ஓகே, பை.